இந்தியாவில் மொத்தமாக 6 பேமெண்ட் பேங்க்ஸ் இருக்குது. அதில் ஏர்டெல், ஜியோ, பேடிஎம், ஃபினோ, என்எஸ்டிஎல், இந்தியன் போஸ்ட். இதில் ரிசர்வ் பேங்கின் விதிமுறைகளை சரியாக பின்பற்றாத பேடிஎம் நிறுவனத்தின் மீது கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. அதன்படி பிப்ரவரி 29ஆம் தேதிக்கு பிறகு பேடிஎம் பேங்க் சேவைகள் அனைத்தும் நிறுத்தப்படும் என்று ஆர்பிஐ சொல்லியிருக்காங்க. இதனால் பேடிஎம் நிறுவனத்துடைய நிறுவனர் மற்றும் தலைமை அதிகாரிகள் அனைவரும் சேர்ந்து மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களிடமும் ஆர்பிஐயினுடைய முக்கிய அதிகாரிகளிடம் பேசி வருகின்றனர். அதன்படி இதனால் பேடிஎம் யூசர்ஸ் அனைவருமே கவலையில் இருக்காங்க. மத்திய அரசிடமிருந்து எந்த ஒரு க்ரீன் சிக்னலும் வரல அப்படின்னும்போது இந்த நிறுவனமானது பிப்ரவரி 29ஆம் தேதிக்கு பிறகு வேறொரு புதிய பேரில் செயல்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க.